அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஹாட் டாபிக்கா ஒரு வார்த்தை ஒன்று எல்லார் வாயிலும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, ஆட்சிகள் மாறினாலும் அதிகார மையம் இன்னும் மாறவில்லை, அதிகாரம் இன்னும் திமுக கையில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நேர்மையான அதிகாரியிலிருந்து எல்லாருமே முணுமுணுக்கிற வார்த்தையாக ஒரு போய்கிட்டு இருக்கு. அதாவது ஆட்சி மாறின உடனே இதுக்கு நீங்கள் பிரச்சாரத்தில் கூட தீய சக்தி ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் தீவிர பிரச்சாரமாக மேற்கொண்டு போய்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த ஊழல் பட்டியலில் மிக முக்கிய இடத்துல இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களையோ, இல்லை முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையோ, இல்லை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதோ இருக்கின்ற தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளோ, இல்லை மத்திய இடத்துல இருக்கிற இடி பதிவு செய்யப்பட்ட வழக்குலையோ இது வரைக்கும் ஒரு சின்ன முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை. போன ஆட்சியில் இவர்கள் மீதான வழக்கு எவ்வளோ மெத்தனம் போக்கோட கடைபிடிச்சாங்களோ அதே மெத்தனம் போக்கோட தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு இருக்கிற காவல்துறை கடைபிடிக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாருங்க அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் நம்பிக்கையில் இருந்தவங்களுக்கு ஒரு பேரிடியாக நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் ஐபிஎஸ் அவர்கள், அதாவது திமுக அரசாங்கத்தினால ரொம்ப செல்ல பிள்ளையாகவும் சென்னையில் மிகப்பெரிய ஒரு அமைச்சர் மாதிரியும் வளம் கொண்டிருந்தவர் தான் இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள். இவரை என்ன பண்றாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிஜிபியா போற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நிழலுலக முதலமைச்சராக, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த துறையுமே தான் பார்க்குற மாதிரி ஒரு பிம்பத்தில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் போன ஆட்சியில் அருண் ஐபிஎஸ் அவர்களை மாற்றி ஆகணும், இவர் தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாப்புல, இவர் ஒரு நேர்மையற்ற அதிகாரி, இவரை மாற்றணும் நீங்க அப்படின்னு சொல்லி பேசினவர் இன்றைக்கு இதே ஆட்சியில் அவங்க ஆட்சியில் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனராக டிஜிபியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதனால தான் நேர்மையான காவல்துறை அதிகாரியிலிருந்து நேர்மையான அரசு அதிகாரிகள் இனிமேல் இவங்க 3 பேர் மேலே யார் வழக்கு பார்த்தோன்னா நகர்த்தி கொண்டு போவாங்க, யார் வழக்கு நகர்த்தி கொண்டு போகணுமோ அவரே திமுகவுடைய முன்னாள் ஆளாக தான் இருந்தவர், அவர் எப்படி இதை கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த டயத்தில் மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மாமன் சீர் எடுத்துட்டு சீமானுடைய வீட்டுக்கு போறாப்புல. கேட்டால் தாய்மாமன் சீருன்றாப்புல. யாருக்கு தாய்மாமனு? அவருடைய மனைவிக்கு தாய்மாமன்றாங்க. அவர் மனைவியோட அப்பா யாரு? காளிமுத்து அவர்கள். அவர் யாரு? தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி யாரு? ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கிறப்ப நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் என்ன சம்பந்தம்? சீமானுடைய மனைவிக்கு என்ன சம்பந்தம்? ஆக சீமான் ஒரு நாடார் என்பதற்காகவே 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஆக திரைமறைவில் திமுகக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன்னா கடந்த பிரச்சாரத்தில் கூட திமுக எதிர்ப்பு என்பதை விட்டுவிட்டு தாவேகா வெறுப்பு என்பதை தான் முழுமையாக அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக வைத்திருந்தார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி மீதை பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிலாம் 10 ரூபாய் பாலாஜி அப்படின்லாம் பாட்டுலாம் பாடினாங்க. ஆனால் ஆட்சி அமர்ந்து கிட்டத்தட்ட 16 நாள் ஆகிட்டு இருக்கு. இடி கொடுத்த லெட்டருக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஒத்துழைப்பு எதுவும் வரலன்னு சொல்லி டெல்லியில் இருக்கிற அதிகாரிகளும் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? யார் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இதுதான் சிஸ்டம். நாங்கள்லாம் முடிசூட அமைச்சர்கள் என்று அமைச்சர் நேரு சரி, மத்திய மண்டலத்துக்கு நான் தாண்டா ராஜா, தென் மண்டலத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் நான் தாண்டா ராஜா, கொங்கு மண்டலத்துக்கு நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய அதிகாரத்தோடு தான் தெரியுறாங்க, பழைய அதிகார வரம்போட தான் அவங்க சுற்றி வளம் வர்றாங்க அப்படின்றதான் பொதுமக்கள் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க பாரு நேரு, நீங்க பாருங்களேன், நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க, பாலாஜி அவர் ஜெயிலுக்கு போயிருவாப்புல, எங்க அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுவாரு அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு இந்த கட்சியை கொண்டு வந்ததுக்கு அவர்கள் இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையில இந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் ஐபிஎஸ் போட்டதுல இருந்து, அது மட்டும் இல்லாம மற்ற வழக்குகள்ல இருந்து மெத்தன புகா போறதை பார்த்துட்டு எல்லாருமே உச்சு கொட்டி அடுத்து இன்னும் இதே மாதிரி நிலைமை போச்சுன்னா இதுவும் திமுகவுடைய 2.0 அரசு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருவாங்கன்றது தான் மக்களுடைய பேச்சாவே, ஓப்பன் டாக்காவே இருக்கு. அதிகாரிகளுடைய ஓப்பன் டாக்காவும் இருக்கு. அமைச்சர்களுடைய டாக்கும் சில அமைச்சர்கள் என்ன ஆக்ஷன் இருப்பாங்க பார்த்தா ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால்
முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது இன்றைக்கும் பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட 70% பொதுமக்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க. நிச்சயமாக திமுகனுடைய ஊழல் அமைச்சர்களை அவர் வீட்டுக்கு அனுப்புவாரு, அவர் ஜெயிலுக்கு அனுப்புவாப்ல அப்படின்ற நம்பிக்கையோட தான் மக்கள் இருக்காங்க. அந்த நம்பிக்கை இப்ப டெல்லி போயிருக்காப்ல, டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய நேர்மையான அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலையும் எந்த ஒரு வேலை இல்லாத ஒரு துறையில தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகளும் வந்து தன்னுடைய யூனிஃபார்ம் எடுத்து அயன் பண்ணி ரெடியா தான் இருக்காங்க. ஒரு உத்தரவு கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த ஊழல் வழக்கும் வெளியே வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி அவ்வளவு ஊழலையும் வெளிக்கொண்டு வருவார்கள் தான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நன்றி, வணக்கம்.